نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே இதுவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்றில் பல்வேறு பகுதிகளை நாம் அறிந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு, அவர்களுடைய பால்ய பருவம், அவர்களுடைய வாலிப பருவம், அதற்கு பிறகு இறை தூது என்று அவர்கள் பிரகடனம் செய்துவிட்டு மக்காவிலே வாழ்ந்த வாழ்க்கை, அதற்கு பிறகு மதீனாவுக்கு சென்ற ஹிஜ்ரத் என்ற தியாக பயணம், அங்கேப்பட்ட சிரமங்கள், நபிகள் நாயகம் சந்தித்த பத்ர் போர்க்களம் ஆகிய நிகழ்ச்சிகளை எல்லாம் இதுவரை நாம் அறிந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நிறைய பாடங்களும் படிப்பினைகளும் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு வரலாறு இருக்கிறது என்று சொன்னால் அது பத்ர் என்ற உஹது என்ற வரலாறை சொல்லலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த இந்த உஹது போரிலே முஸ்லிம் சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கடினமான சோதனையை வைத்தான். அந்த சோதனைகளை எல்லாம் அந்த சமுதாயம் வென்றதா? இந்த விவரங்களைத்தான் நாம் இந்த உஹது போர் வரலாற்றில் அறிந்து கொள்ள இருக்கிறோம். உஹது என்பது மதீனாவிற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு பேர் தான் உஹது. உஹது போர் சொல்றமே, உஹது என்பது மதீனாவுக்கு ஒரு 10-20 கிலோமீட்டருக்குள்ள ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை தான் உஹதுன்னு சொல்றது. அந்த மலை அடிவாரத்தில் இந்த போர் நடந்ததுனால இந்த போருக்கு பேர் என்னது? உஹது போர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மலைக்கு அடிவாரத்தில் இந்த போர் நடக்குது. அதனால அந்த எந்த இடத்துல அந்த யுத்தம் நடக்குதோ அந்த இடத்தினுடைய பெயரையே இந்த போருக்கு சூட்டி இருக்கிறாங்க. இந்த உஹது போர் எதற்காக நடக்கிறது? இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொன்னா, பத்ர் போர்ல மக்காவிலிருந்து வந்தவர்களுக்கு சரியான பாடத்தை முஸ்லிம்கள் கற்பித்தார்கள். அவங்க எதிர்பாராத வகையில ஒரு பெரிய தோல்விய அவங்க தழுவுனாங்க. யாரு? மக்காவில் இருந்த காபிர்கள். எந்த அளவுக்குன்னா அதுல முக்கியமான தலைவனாக இருந்து இஸ்லாத்தை எதிர்ப்பதில் ரொம்ப முன்னணியாக இருந்த அபூஜஹல் உட்பட பெரிய பெரிய தலைகள் எல்லாம் அந்த போர்லயே கருவறுக்கப்பட்டாங்க. முதல் போர்லயே குறைந்த எண்ணிக்கை 300 பேர், அந்த சைடில் 1000 பேர். இந்த பலம் இருந்தும் கூட மலக்குமார்களுடைய உறுதுணையோடு அல்லாஹ்வுடைய பெரிய உதவியை பெற்று முஸ்லிம்கள் வெற்றி பெற்றாங்க. இந்த வெற்றி அல்லது அவர்களுடைய தோல்வி, மக்காவாசிகளுக்கு தோல்வி இருக்குல்ல, இது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அவமானமாக, ஒரு கௌரவ பிரச்சனையாக அங்க உள்ள மக்களால் கருதப்படுது. ஊருக்கு தோத்து போன உடனே புண்களை எல்லாம் காரித்து போற அளவுக்கு, வேண்டாம் அந்த மாதிரி கேவலப்பட்டு தோத்து வந்துட்டீங்க, ஒரு சின்ன கூட்டத்தில் அடிவாங்கி ஓடி வர்றீங்களே என்று சொல்ற அளவுக்கு ஊருக்குள்ளேயே இவர்களுக்கு அவமானம். யாரும் இந்த போரில் தப்பிச்சவங்க கூட சொல்லி சேர்ந்தாங்களோ அந்த ஆட்களுக்கு ஒரு பெரிய அவமானம். அப்ப பெரிய பெரிய தலைகள்லாம் போயிடுச்சு. அப்ப யார் அந்த இடத்துல தலைமை தாங்கிறது இருக்கான்னு கேட்டா அபூ சுஃபியான் தான் இருக்காரு. இவர் பிற்காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. பிற்காலத்துல இவர் ரொம்ப பெரிய ஒரு நல்ல திறமையான ஒரு நிர்வாகி, பெரிய ராஜதந்திரி, போர் தந்திரங்கள்லாம் தெரிஞ்சவர், அதே நேரத்தில் வியாபாரி. இவர் சேர்ந்த பக்க பாடத்தை வச்சுதான் முஆவியாவை ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டாக்கினார். முஆவியாவுடைய மகன் யஸீதுக்கு பாட்டினார். பாத்தீங்கன்னா அபூ சுஃபியான் என்பவர் யஸீதுன்னு சொல்லும் இல்லையா, யஸீது தகப்பனார் முஆவியா.
அவருடைய தகப்பனார் தான் அபூ சுஃபியான். இந்த அபூ சுஃபியான் வந்து ரொம்ப திறமையான ஆளு. அது மாத்திரம் இல்லாம இந்த அபூ சுஃபியான் ஒரு வகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மாமனார் வேற. ஏன்னா இவருடைய மகளை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க திருமணம் முடிக்கிறாங்க. இவருடைய மகள் வந்து உம்மு ஹபீபாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணந்திருக்கிறாங்க, மாமனார் வேற. அப்ப இந்த அபூ சுஃபியான் தான் அன்னைக்கு வந்து மக்காவுல பெரிய தலைவர். அபூ ஜஹல் போயாச்சு, பெரும்பெரும் தலைகள்லாம் விழுந்துருச்சு. அடுத்து இருந்த தலை யாருன்னு கேட்டா அபூ சுஃபியான் தான். இந்த ஆளு எல்லாத்தையும் திரட்டுறாரு மக்களை எல்லாம். மக்களே, நமக்கு நம்ம ஊர்ல இருந்து வரிசை அடிக்கப்பட்ட ஊர்ல நம்மளை வந்து இந்த மாதிரி ஒரு பாடம் கற்பிச்சுட்டான், விடக்கூடாது. சரியான முறையில் அவர்களுக்கு பாடம் கற்பிக்கணும். நம்ம முழு சக்தியும் திரட்டி என்ன செய்யணும்? ஏற்கனவே உள்ளது வந்து நம்ம ஏன்னா ஏற்கனவே அவங்க போருக்கு வரல, அந்த அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தை காப்பாற்றுறதுக்கு தான் ஓடி வர்றாங்க. வந்த இடத்துல போராயி சந்திச்சுட்டாங்க, போருக்குன்னு ஒரு பெருந்தயாரிப்புல வரல. இப்ப என்ன செய்யறாரு அபூ சுஃபியான்? மக்களை வந்து தயாரிக்கிறார். விடக்கூடாது, ஒவ்வொருத்தரும் இதுல பங்கெடுக்கணும், பெரிய அளவுல நிதியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களை தூண்டுறாரு. இதுல நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இல்லையா பதில் போர்ல. அவங்க உறவினர்கள் எல்லாம் படுவாங்கிற ஒருவர் இருப்பாங்க, கைது செய்யப்பட்டவர்களுக்கு உறவினர்கள் இருப்பாங்க, அடி வாங்கி வெட்டு வாங்கிட்டு போனவர்களுக்கு உறவினர்கள் இருப்பாங்க. நேரடியா பாதிக்கப்பட்டவர்கள் வேற உத்வேகம் வந்து என்ன செய்யறாங்க, ஒரு தீர்மானம் பண்றாங்க. இப்ப நம்ம படை எடுத்து போய் இப்ப தாக்கணும். ஏற்கனவே உள்ள பதில் போரை பொறுத்த வரைக்கும் அவங்க யுத்தத்துக்குன்னு வரல. அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் மறிக்க போறாங்கன்ற உடனே அதை காப்பாற்றுறதுக்கு தான் வர்றாங்க என்பதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இப்ப எதுக்கு வர்றாங்கன்னு கேட்டா மதீனாவுக்கு போகணும், மதீனாவை ரவுண்டு கட்டி முற்றுகையிடணும், ஒண்ணும் இல்லாம வேரோடு அறுத்துக்கிடணும் அப்படிங்கிற தயாரிப்போட அவர்கள் வந்து அங்கிருந்து கிளம்புறாங்க, மக்காவில இருந்து கிளம்புறாங்க. இவங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி ஒரு கூட்டம் வந்து போருக்குன்னே தயாராக மக்காவிலிருந்து புறப்பட்டு விட்டது என்ற செய்தி வந்து கிடைக்குது. எப்படி கிடைக்குது? அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஆட்சி தலைவராக இருக்கிறவங்களுக்கு எப்படியும் கிடைக்கும், கிடைக்கிற ஒரு ஏற்பாடுலாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க புறப்பட்ட உடனே இங்க தெரிஞ்சு போச்சு, அதாவது படை நடத்தி செய்யறாங்க வர்றாங்க என்று எனக்கு மெசேஜ் கிடைக்குது. அதனால வந்து நம்ம என்ன செய்யலாம், முதல்ல என்ன செய்யறாங்கன்னா அது உண்மையான்னு பாக்குறதுக்காக வேண்டி இங்க இருந்து ஆட்களை அனுப்பி பார்த்து வர சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் போனோம்னா இங்க இருந்து படம் வந்துகிட்டு இருக்கிறதும் பெரிய கூட்டமா வர்றது எல்லாம் தெரியுது. இப்படி எவ்வளவு பேர் வர்றாங்கன்னு கேட்டா 3000 பேர் வர்றாங்க. ஏற்கனவே பதில்ல வந்த போலவே 1000, அதனுடைய 3 மடங்காக என்ன செய்யறாங்க, திரட்டிக்கிட்டு 3000 பேரோட பெரிய தயாரிப்போட இந்த உஹது போரை சந்திப்பதற்காக வேண்டி அவங்களுக்கு நோக்கம் உஹது இல்ல, அவங்க நோக்கம் மதீனாவை போய் தாக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் பொறுத்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்துகிட்டு இருந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எல்லாம் கூட்டி இப்ப என்ன செய்யலாம், அதாவது பெரிய தயாரிப்போட பெரிய முஸ்லீமோட வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நம்ம முன்னாடி 2 வழி இருக்குது. ஒண்ணு, இந்த ஊருக்குள்ள வந்து முற்றுகையிட செய்யாமல் வெளியிலேயே வழிமறிச்சிருது. ஊரை முற்றுகைட்டாங்கன்னா பொம்பளைங்க சிலர்கள் எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படும். வெளியில வழிமறிச்சிட்டோம்னு சொன்னா ஆம்பளைங்களும் தாங்கிடுவோம், இவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படாது, ஊருக்கு சேதம் ஏற்படாது. அப்ப ஊருக்கு சேதம் ஏற்படாத வகையில வெளியே சென்று போய் எதிர்கொள்வோமா, அல்லது வந்து முற்றுகையிடட்டும், நம்ம உள்ளே இருந்து கொண்டு தாக்குதல் நடத்தலாம். முற்றுகையிட்டால் என்ன செய்யலாம், உள்ள நம்ம வில்லு அம்பு வேலு அதெல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு அதன் மூலமாக தாக்குதல் நடத்தி செய்வோம். அது மாதிரி முற்றுகையிட்டா சோறு பொருளாம் காலியா போயிடும், வெளியிலும் வந்திருக்காங்க மனுக்கட்டு. நம்ம அதுக்குரிய உணவுகள் எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டோம்னு சொன்னா சாப்பாட்டுக்கு இல்லாமலே 3000 பேருக்கு சோறு கொடுக்க முடியாது, அப்படியே கலந்துக்கிறது ஒண்ணு இல்லாம போயிடும். அப்படி செய்வோமா என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்கள்ட்ட வந்து ஆலோசனை செய்யறாங்க. ஆலோசனை செஞ்ச உடனே சில பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, குறிப்பா அப்துல்லா இப்னு உபை அப்படிங்கிற ஆளு, இந்த ஆள் வந்து முனாஃபிக்கு 2 வேஷம் போடுற ஆளுடைய தலைவர். இந்த நம்ம இங்க இருந்து போருக்கு போகணும் வந்தா பார்த்துக்கிறோம், இவங்க அந்த மெசேஜ் கொடுக்குறான், வந்து சுத்தி எடுத்துக்கிறோம், இவங்க ஐடியா எப்படி கொடுக்குறான், வந்தா வரணும் பார்த்து இங்க இருந்து தாக்கி தடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறான். அப்புறம் சில பேர் இளைஞர்களா இருக்கக்கூடியவர்கள் எழுந்து
பதில் போர்ல கலந்து கொள்ற வாய்ப்பு கிடைக்காதவங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் எழுந்து இல்ல நம்ம ஊருக்கு முற்றுகையிடுற அளவு விடக்கூடாது, நம்ம கொஞ்சம் முன்னாடியே போய் என்ன செஞ்ச வர்ற படையை தடுக்கணும், தடுத்து நிறுத்தி போற சந்திக்கணும், ஊரை முற்றுகையிடுற அளவுக்கு அவங்கள முன்னேற விடக்கூடாது என்று சொல்லி ரெண்டு கருத்தா வச்சு சண்டை நடந்துகிட்டு கருத்து வேறுபாடு நடந்துகிட்டு இருக்கு. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஒரு முடிவு வராம குழப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லி திடீர்னு உள்ள போறாங்க. கோவிச்சுக்கிட்டு போற மாதிரி தெரியுது. மசூரா கேட்கறாங்க, கொஞ்சம் பேர் இங்கே இருப்போங்கிறாங்க, கொஞ்சம் பேர் போகணுங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபமாக உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு திரும்பி வரும்பொழுது ஆயுதபாணியாக வெளியே வர்றாங்க. உள்ள போயிட்டு வர்றாங்க, கவசத்தை அணிந்து கொண்டு இடுப்புல வாழை சொருகி கொண்டு போருக்கு தயாராக வருவாங்க இல்லையா, அது மாதிரி வர்றாங்க, வேகமாக வர்றாங்க. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் இந்த மாதிரி முடிவு இப்படி வந்திருக்கிறீங்க, இல்ல நீங்க விரும்பாம ஏதோ இந்த போருக்கு தயாரான மாதிரி தெரியுது. பார்த்தா வேணான்னு ஒரு முடிவு எடுக்கணும், போட்டு தேவையில்லாம ஒரு போருக்கு போகணுங்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. சரி இவங்க விரும்பினாம போருக்கு சந்திப்புமே அப்படிங்கிற மாதிரி வர மாதிரி தெரிஞ்சு பார்க்கும்போது சஹாபாக்கள்லாம் அல்லாஹ்வுக்கு நாங்க வற்புறுத்தல, உங்க விருப்பம் போல செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த நபியாக இருந்தாலும் போருக்கு என்று ஆயுதம் தரித்த பிறகு அதை சந்திக்காம பின்வாங்க கூடாது. நபிமார்களுக்கு அது ஹலால் இல்ல. போருக்குன்னு ஆயுதம் தரித்து அதை சந்திச்சுதான் அவனை பின்வாங்க கூடாது. அது போர்ல இருந்து பின்வாங்கினது ஆயிருமா, முடிவெடுக்க முடிஞ்சு ஆயிரம் யோசிக்கணும். முடிவெடுத்த பிறகு என்ன செய்யக்கூடாது, பின்வாங்குதல் இருக்கக்கூடாது. நபிக்கு ஒரு தகுமானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு புறப்படுங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க. சந்திக்கணுங்கிற முடிவு வந்துடுறாங்க. இது எப்ப சந்திக்கணும்னு முடிவு வர்றாங்கன்னு கேட்டா வெள்ளிக்கிழமை, ஒரு வெள்ளிக்கிழமை. எந்த வெள்ளிக்கிழமைன்னா ஹிஜ்ரி 3வது வருஷம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போய் 3வது வருஷம் ஷவ்வால் மாதம். ஷவ்வால் மாதத்துல ஒரு வெள்ளிக்கிழமையில 3ஆம் வருஷத்துல ஷவ்வால் மாதத்துல, ஷவ்வால் மாதம்னா நோன்பு பெருநாள் மாசம் சொல்லுவாங்க. அப்படி நமக்கு புரியும். ஷவ்வால் மாசம்னா எது, நோன்பு பெருநாள் கொண்டாடுறதுல ரமலான் வருட மாசம். அப்ப ஷவ்வால் மாசத்துல ஒரு வெள்ளிக்கிழமை என்று மசூரா பண்ணி அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில புறப்படுறாங்க. சனிக்கிழமை காலையில போருக்கு புறப்படுறாங்க. ஜும்மாவெல்லாம் அவங்க தொழுகிறாங்க. தொழுதுட்டு சனிக்கிழமை காலையில தான் போருக்காக வேண்டி அவங்க தயாராகிறாங்க. 10-15 கிலோமீட்டர் தானே போய் சேர்ந்துடுறாங்க. காலையில போய் சேர்ந்துடுறாங்க. அவன் சந்திக்கிற இடம் என்ன, உலகத்துல போய் சந்திக்கணும்னு நினைச்சு போகல, போய்கிட்டே இருக்கும். எங்கன வரனா அங்க நினைச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போறாங்க. அவன் அங்க இருந்து 200 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் வரைக்கும் அவன் உதவி நெருங்கிட்டான். இவங்க போய் சேரும்போது எங்கதான் அவங்க பிடிக்க முடியுது, உதவில. அவனை பொறுத்த வரைக்கும் மக்காவுல இருந்து 280 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கலாம். இவங்க இங்க இருந்து 20 கிலோமீட்டர் தான் போறாங்க. அதுக்கடுத்து இந்த உதவிக்கு மலை அடிவாரத்துல அவங்க டேரா போட்டிருக்கிறாங்க, ஓய்வுக்கு தங்கி இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அங்கே போயிடுறாங்க. அப்ப இந்த இடத்துல சந்திக்க வேண்டியதுதான் அப்படின்னு முடிவெடுத்துதான் அந்த உதவி போர் அந்த வருஷத்துல நடக்குது. அதாவது ஹிஜ்ரி 3வது வருஷம் ஷவ்வால் மாதம் சனிக்கிழமையில அது நடக்குது. வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு புறப்படுறாங்கம்மா. சனிக்கிழமை ஜும்மாவில அவங்க சொல்லுவாங்க. சனிக்கிழமை காலையில தான் செய்யுது. இது கதவுத்தேன்னு குர்ஆன்ல எல்லாம் சொல்றான். காலை நேரத்திலே மக்களை போருக்கு தயார்படுத்தினீர். ஜும்மாவுக்கு பிறகு தயார்படுத்தினா காலையில் நடந்து இருக்க மாட்டான். வெள்ளிக்கிழமை மசூரா பண்றாங்க. வெள்ளிக்கிழமை மசூரா பண்றாங்க, ஜும்மா தொழுகிறாங்க. அடுத்த நாள் காலையில புறப்பட்டு போறாங்க. கொஞ்ச நேரத்துல அடைஞ்சிடுறாங்க. சனிக்கிழமை தான் இது பண்றாங்க. வெள்ளிக்கிழமை ஆலோசனை நடத்துவது. அப்ப சனிக்கிழமை காலையில போய் அந்த இதை அடைஞ்சிடுறாங்க. இது எப்பன்னு கேட்டா 11வது நாள் கிழமை சனிக்கிழமை, ஷவ்வால் பிறை 11. அதாவது ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு ஷவ்வால் மாதம் பிறை 11 சனிக்கிழமை காலை நேரத்தில் போறாங்க. உதவிக்கு பக்கத்தில் தங்கி இருக்கிறாங்க. உதவிக்கு முதுக காட்டின விதமாக உதவி முதுகுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அங்க தங்குறாங்க. உதவி 2 பேருக்கும் பின்னாடி தான் இருக்கு. அவங்களும் உதவிக்கு முன்னாடி தான் தங்கி இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் உதவி மேல தங்கள் முதுகுக்கு பின்புறம் வர்ற மாதிரி இருந்து கொண்டு அவர்களும் முன்னாடி போய் என்ன செய்யறாங்க, அங்க தங்கிடுறாங்க. தங்கி அந்த இடத்துல போர் நடக்குது. இப்படி புறப்பட்டு போனது எத்தனை பேர் கேட்டா 1000 பேர் தான். அங்க வர்ற எவ்வளவு பேரு, 3000 பேர். 3000 பேர் இருக்கிற அந்த இதை எதிர்ப்பதற்காக வேண்டி போறது எவ்வளவு பேர் தான், 1000 பேர் தான் போறாங்க.
இந்த 1000 பேரோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாலும் வழியிலேயே இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை நம்ம போக வேண்டியது முனாஃபிக் மதீனாவில் இருந்துகிட்டே இடங்கள் பண்ணிட்டு இருந்தான். இவன் என்ன பண்றான் தெரியுமா? ஒரு 300 பேரை இவனாலையும் சேர்த்து கொண்டு போறான் முனாஃபிக்குகளை. ஒரு கொஞ்ச தூரம் போன உடனே இது நாங்க எங்க யோசனை கேட்கல, நாங்க போறதுக்கு தயாரா இல்ல, நீங்களும் போய்க்கிறீங்க அப்படின்னு 300 தெரிஞ்சுறாங்க. போறது 1000 20 கிலோமீட்டர் போறதுக்கு இடையில தான் நடக்குது. காலைல கிளம்பி போறதுக்கு இடையிலேயே கொஞ்ச தூரம் போற மாதிரி இந்த மம்தா பானர்ஜி பண்ண மாதிரி புறக்கணிப்பு மாதிரி போட்டு வாக்களிப்பு செஞ்சா இல்லையா, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அவங்க. மாயாவதி செஞ்ச மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, கூட வர்ற மாதிரி வந்தாங்க. கொஞ்ச தூரம் போனுச்சு. கொஞ்ச தூரம் போன உடனே இல்ல நமக்கு சரி வராங்க, எங்க யோசனை கேட்காம நீங்க போறதுக்கு போறீங்க, நாங்களும் இங்க இருந்து சந்திப்பு பண்ணணும்ல, நீங்க என்ன இந்த மாதிரி பண்றீங்கன்னு பாதி வழியில விட்டு விட்டாங்க. 200 பேரோட திரும்பிட்டாங்க. பொதுவா போறது 700 இருந்தா ஒரு தைரியம் இருக்குங்க. எப்போதுமே நம்ம போறது குறைஞ்சுங்க, போறது 500 போய் உறுதியா போனா அதுல ஒரு வலிமை இருக்கு. எப்போங்க நீங்க 5000 போய் ஒரு 200 திரும்பிட்டாங்கன்னா மெண்டலாக நீங்க விட்டாயிருவீங்க. மனிதனுடைய ஒரு பலவீனம் அது. புறப்படும் போது 500 தான், நம்ம எல்லாம் 500 உறுதி போனீங்கன்னு வைங்களேன், அதுல உள்ள ஸ்டாண்ட் வேற. நீங்க புறப்படும் போது 5000 புறப்பட்டு 2 பேரும் 200 வெளியே போனீங்கன்னு வைங்களேன், அது உள்ளுக்குள்ள என்ன வரும்னு சொன்னா நாளைக்கு 200 பேர் வேணும், நாளைக்கு 200 பேர் வேணும், சாயந்தரத்துக்கு 300 பேர் வேணும், ஒரு 200 போயிட்டாங்க போது இப்படியே போயிருமோன்ற மாதிரி இது சைக்காலஜி. அப்ப போருடைய துவக்கத்திலேயே உங்களுக்கு ஒரு வீக்னஸ். 300 போயிட்டாங்களே, போற ஆளுக்கெல்லாம் ஒரு உறுதியற்ற ஒரு நிலையில தான் போறாங்க. இந்த 700 எத்தனை தேர்ந்த ஒரு பயம் வருங்க. கரெக்டா போயிட்டு இருந்தா பரவாயில்ல, திடீர்னு 300 பேர் திரும்பினா என்ன ஆகுது? அப்ப வெறும் 700 பேரோட போறாங்க. அப்ப 4 மடங்குக்கு மேல இவங்கள மாதிரி 4 மடங்குக்கு அதிகமா இருக்கலாம். 700 2800 தான் இருக்கணும். 4 மடங்கு வச்சா கூட அவன் அதுக்கு மேல 200 இருக்கான், 3000 பேர் இருக்கான். அப்ப பதில் போறதுக்காவது 1 தேர் தான். இங்க 300, அங்க 1000 போது 1க்கு 3 கணக்கு. இங்க 1க்கு 4க்கு மேல, இந்த சைட்ல 1ன்னா அவன் 4 பேருக்கு மேல இருக்கான். 4,4 பேர் அந்த கணக்குல அவன் செய்யறான், ஆளுக்கு நிற்கிறான். இவங்க 700 பேரோட போறாங்க. போய் இந்த போர் நிகழுது. இந்த போர்ல தோல்வி ஆரம்ப தோல்வி முஸ்லீம்களுக்கு தான். தோல்வினா சாதாரண தோல்வி இல்லை, இழப்புனா சின்ன இழப்புலாம் கிடையாது. பயங்கரமான உயிர் சேதங்களும் பொருட்சேதங்களும் பயங்கரமான காயங்களும் வெட்டுக்களும் பொருள் இழப்புகளும் அந்த சொல்ல முடியாத அளவுக்கு என்ன செய்யுது அதுல ஏற்படுது. குர்ஆன்ல எந்த ஒரு போரையும் இவ்வளவு விழாவாரியாக அல்லாஹ் சொன்னதில்லை. குர்ஆன்லயே ரொம்ப விரிவாக சொல்லப்பட்ட போர் எது? உஹது போர் தான். ரொம்ப இடத்துல அல்லாஹ் ஆல இம்ரான் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ரொம்ப இடத்துல அல்லாஹ் இதை திருப்பி திருப்பி சொல்லி காட்டுறான். அதுல பாடம் இருக்கிறதுனால எப்படி சொல்றான்? ஆல இம்ரான்ல 120 இருந்து ஆரம்பிச்சிடறான். 121 இருந்து இது கதவுத்தமின் அகலிக்க நபியே, உங்களது குடும்பத்தாரை விட்டு அதிகாலையில் புறப்பட்டு, அதனால சனிக்கிழமை காலையில் சொல்ல, வெள்ளிக்கிழமை தப்பு, ஜும்மா சொல்லியிருக்கிறாங்க, சனிக்கிழமை காலையில் தான் எல்லாம் சொல்றான். அதிகாலையிலே புறப்பட்டு மூமினீன மகாயிதரை கிட்டால், போருக்கு மூமின்களை தயார்படுத்துவதற்காக வேண்டி நீங்கள் புறப்பட்டீர்கள். வல்லாஹு ஸமீஉன் அலீம், அல்லாஹ் யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிந்து வைத்திருப்பவனாகவும் இருக்கிறான் சொல்லி அந்த போருக்கு புறப்பட்ட செய்தியவே அல்லாஹ் என்ன செய்யறான் குர்ஆன்ல? இந்த போருக்கு புறப்பட்டீர்னு சொல்றானே 121 ஆல இம்ரான்ல, இது உஹது போர் தான் அல்லாஹ் சொல்றான். உஹது போருக்கு புறப்பட்டு தான் சொல்றான். அது மட்டும் இல்லாம இந்த முனாஃபிக்கு போனது மட்டும் இல்ல, இருக்கிற ஆட்கள்லயே இன்னும் 2 கபிலா பல கூட்டங்களை சேர்த்துட்டு போறாங்க இல்லையா, இன்னும் 2 கோத்தகத்தார் என்ன பண்றாங்கன்னா, நம்ம போயிருவோமே, எதுக்கு கூட்டு 300 பேர் போயிட்டாங்களே, நம்மளும் போயிருவோமே அப்படின்னு 2 கோத்தகத்தார் வேற விலகி செல்வதற்கு தீர்மானிச்சாங்க. இருந்தாலும் அவங்க முனாஃபிக் இல்லை. அதனால அல்லாஹ் அவங்க மனசை மாற்றினா உறுதி அதையும் சொல்லி காட்டுறாங்க. உங்களில் 2 பிரிவினர் தைரியம் இழந்து ஓடிவிடலாமா என்று எண்ணிய போது அல்லாஹ் வெறு பிரிவாருக்கும் உதவி செய்து காப்பவனாக இருந்தான். இது அம்ம தாய்பத்தானி நிற்கும் அந்த அப்சலா, உங்கள 2 பிரிவு விலகி செல்லலாம் என்று நினைச்சாங்க. இருந்தாலும் அல்லாஹ் அவங்களுக்கு உதவியாளனா இருந்தான், பிரிஞ்சு போக விடல. இந்த 300 பேரும் போனாங்களே தவிர அது மாதிரி போக விடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த உஹது போருக்கு அல்லாஹ் உத்வேகத்தை கொடுக்கிறான். எப்படி கொடுக்கிறான்? வலக்கது நஸரக்கும் அல்லாஹு பி பத்ரி, அல்லாஹ் உங்களுக்கு பத்ர்ல உதவி செஞ்சிருக்கிறான். அன்தும் அதில்லத்தும், ரொம்ப அற்பமான எண்ணிக்கையில் நீங்கள் இருந்தீர்கள், எல்லா வகையிலும் பலவீனமாக இருந்தீர்கள். அப்பவே அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான். ஃபத்தகுல்லா,
அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பத்ருக்கு போகும்போது அல்லாஹ் தயார்படுத்தி அனுப்புறான். எதை சொல்லி தயார்படுத்தினான்? நான் உலகிற்கு போகும்போது பதில சொல்றான், இப்ப போற மாதிரி தான் நான் போயிருந்தீங்க, இப்போ ஆச்சு நம்பர் கம்மியா இருந்தாலும் சாதனங்களோட போறீங்க, போருக்கு தயாரா நீங்க போறீங்க. அப்ப நீங்க போருக்கு எல்லாம் போகல, வணிக கூட்டத்தை மறைக்க போனீங்க, அது போரா மாறிக்கிருச்சு, பெரிய தயாரிப்போட போகல. அதுலயே அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கான், மலக்குகளை அனுப்பி உதவி செய்திருக்கிறான். இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறதுனால நீங்க தைரியம் இழந்து போகாதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் அந்த மக்களை தயார்படுத்தி அனுப்புறான் போருக்கு. அது மாத்திரம் இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உஹது போர்ல சொன்ன அறிவுரைகளை எல்லாம் அல்லாஹ் எடுத்து காட்டலாம். அது தொடர்ந்து 124 இது தக்கூனில் மூமினீன, நபியே நீங்கள் மூமின்களுக்கு சொன்னீர்கள், இந்த மூமின்களுக்கு இந்த 700 பேர் இருக்காங்கல்ல, இவர்களுக்கு சொன்னீர்கள். என்ன சொன்னீர்கள்? அலை யக்ஷியக்கும் அங்கு மிட்டக்கும் ரப்புக்கும் சலாசத்தி ஆலாஃபின் மினல் மலாயிக்கத்தி முன்களில், உங்களுடைய இறைவன் புறத்திலிருந்து 3000 மாணவர்களை அனுப்பி அல்லாஹ் உதவி செய்வது உங்களுக்கு போதாதா? 3000 மாணவர்களை பதில் அனுப்பியிருக்கான் பாருங்க, அப்படி அனுப்பினா இல்லையா, அது போதாதா? பலா இன் தஸ்பீரு, நீங்கள் சபராக சகித்துக் கொண்டிருப்பீர்களே ஆனால், தத்தக்கு இறைவனை அஞ்சிக் கொண்டால், யஅத்தூக்கும் மின் ஃபௌரிஹிம் ஹாதா, அதாவது பகைவர்கள் வேகமாக உங்களை தாக்க வந்தாலும் சரிதான், யுந்திருக்கும் ரப்புக்கும், உங்கள் இறைவன் உங்களுக்கு உதவி செய்வான். ஹம்சத்தி ஆளாகும் மலாயிக்கத்தை முஸவ்விமீன், 5000 மாணவர்களை அணிவகுத்து என்ன செய்வான், மாணவர்களை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். போருக்கு தயாரான போர் ஆயுதங்களை எல்லாம் அணிந்து கொண்ட ஆயுதபாணிகளான 5000 மாணவர்களை அனுப்பி அல்லாஹ் உதவி செய்வான் என்று நபியை நீங்கள் சொன்னீர்கள். ரசூலுல்லாஹ் அந்த போருக்கு போகும்போது அவங்க எப்படி ஆர்வம் படுத்துறாங்க? ஏற்கனவே 3000 பேர் அனுப்பி உதவி செஞ்சிருக்கிறான் எங்க பத்ர்ல. இப்ப நீங்க சபரோட இருந்தீங்கன்னா, இப்ப தக்வாவோட இருந்தீங்கன்னு சொன்னா இந்த 700 நீங்க பார்க்காதீங்க, 5000 வரப்போகுது. மலக்குமார்கள் 5000 வருவாங்க, 5700 ஆகும். நீங்க கலந்துட வேண்டியதில்லை, அவர்களை விட நம்பர்களை விட நீங்க அதிகமாகிடுறீங்க. அதனால 5000 மாணவர்களை அனுப்பி அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான், உதவி செய்வான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வமா ஜஅலஹுல்லாஹு இல்லா புஷ்ராலக்கும், இதை உங்களுக்கு ஒரு நல்ல நற்செய்தியாகத்தான் அல்லாஹ் இந்த செய்தியை கூட சொன்னான். என்ன செய்தியை? 5000 பேர் அனுப்புங்கிற செய்தியை சொன்னான்னு சொல்லி அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். இதுல ஒரு நியூஸ் இறை செய்தியும் தெரிஞ்சுக்கணும். என்ன இறை செய்தி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்ல போய் மக்கள்கிட்ட பேசுறாங்க. நீ சொன்னீர்னு அல்லாஹ் சொல்றான், நபியே நீ சொன்னீர். என்ன சொன்னீரு? ஏற்கனவே 3000 பேர் அனுப்பி உதவி செஞ்சிருக்கிறான், இப்ப 5000 பேர் அனுப்பி உதவி செய்ய போறான் அப்படின்னு சொல்லி சொல்றான். 5000 பேர் அல்லாஹ் அனுப்பி உதவி செய்ய போறான்னு ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க? எப்படி தெரியும் கேட்டேன். 5000 நம்பரோட நிறைய அனுப்பி செய்வான், செஞ்சாலும் செய்வான்னா பரவாயில்ல, எப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? 5000 பேர் அல்லாஹ் அனுப்பி உங்களுக்கு உதவி செய்ய போறான் அப்படின்னு மக்களை வாக்களிக்கிறாங்க. அப்ப 5000 பேர் அனுப்பி உதவி செய்ய போறேன்னு இட்டுக்கட்டி சொல்ல முடியுமா ரசூல்? பொய்யா சொல்லுவாங்க, பொய் சொல்ல முடியாது. அவங்களா 5000 நம்பர் போட்டு சொல்ல முடியுமா? ஊகிக்க முடியுமா? அனுமானிக்கிற விஷயமா இது? அனுமானிக்கிற விஷயம் இல்ல. அப்ப 5000 பேர் வருவாங்கன்னா அல்லாஹ் அப்படி சொல்லி கொடுத்துருக்கான். 5000 பேர் வர இருக்கிறாங்க, நீங்க ஒழுங்கா நடந்துக்கிட்டீங்கன்னா 5000 மாணவர்களை அனுப்பி உதவி செய்வதாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் தான் சொன்னான்னு அடுத்த வசனம் நடக்கிறது. வமா ஜஅலஹுல்லாஹு இல்லா புஷ்ரா, இதை உங்களுக்கு நற்செய்தியாகத்தான் அல்லாஹ் சொன்னாங்களாம். அப்ப 5000 மாணவர்கள் தருவதாக அல்லாஹ் தான் வாக்குறுதி கொடுக்கலாம். அல்லாஹ் சொன்ன செய்தியை தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீ சொன்னீங்கன்னா அல்லாஹ் சொல்றான். ஆனா 5000 பேர் அனுப்புவோம் இந்த வசனத்துல இல்ல. 5000 பேர் அனுப்புங்கிற செய்தி எங்க இல்ல? குர்ஆன்ல இல்ல. ஆனா ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் சொன்னாங்களாம், 5000 மாணவர்களை அனுப்பி உதவி செய்வோம் என்று அல்லாஹ் சொன்னா அதை ரசூலுல்லாஹ் எடுத்து சொல்றாங்க. ஆனா 5000 பேருக்கு உதவி செய்வதாக நீர் சொன்னீர் என்று தான் அல்லாஹ் சொல்றாங்க தவிர அவன் சொல்லியிருப்பான்ல ரசூலுல்லாஹ்க்கு 5000 பேர் உதவி செய்ய வேண்டி அந்த வசனம் குர்ஆன்ல கிடையாது. ஏன்னா அந்த ஜிப்ரீல் மூலமான வகையில சொல்லப்படல, வேற ஒரு வகை இருக்கு பாருங்க, அந்த வகையில அல்லாஹ் சொல்றான் 5000 பேர் வரைக்கும் உதவி செய்வேன் அப்படிங்கிற செய்தியை ரசூல் உள்ளத்துல அல்லாஹ் போடுறான். உள்ளத்துல போட்டதான் இருக்கு சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து ரசூல் இன்னொரு வகை இருக்குன்னு விளங்கிட முடியும். 5000 பேரை கொண்டு அல்லாஹ் உதவி செய்வான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, எப்படி சொன்னாங்க? அல்லாஹ் சொல்லி தானே சொல்லியிருக்கணும். அல்லாஹ் சொன்னா எங்க குர்ஆன்ல இருக்கு இல்ல, வேற ஒரு வகையில அல்லாஹ் சொல்லியிருக்கான். அந்த பாயிண்ட் இருக்குது.
நம்ம இந்த போருக்குள்ள போயிருவோம். பயன் என்னது? போர் சம்பவம் தான். அப்ப 5000 மாணவர்களை கொண்டு அல்லாஹ் உதவி செய்வான்னு சொல்லியாச்சு. இவ்வளவும் சொன்ன பிறகு களத்துல மோதுறாங்க. மோதுனா ஆரம்பத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களுடைய கைதான் வாங்குது. சொன்னா அவ்வளவு உறுதியோடு நிற்கிறாங்க. ஆரம்பத்தில் பொறுத்த வரைக்கும் பயங்கரமா முஸ்லிம்களுடைய கைதான் வாங்குது. வெட்டி வீழ்த்துறாங்க, முன்னேறிக்கிட்டு போறாங்க. இந்த 700க்கு அவங்க 3000 என்ன செய்ய முடியல, ஈடு கொடுக்க முடியல. அந்த அளவுக்கு தான் போருடைய ஒரு நிலவரம் போய்கிட்டே இருக்குது. அதுல எந்த அளவுக்குன்னு சொன்னா முஸ்லிம்கள் வெற்றியும் பெறாங்க. எந்த அளவுக்குன்னா முழு வெற்றி அடைகிறாங்க. விட்டுட்டு ஓடுறாங்க எல்லாரும். 700 பேருக்கு பயந்து கொண்டு, ஏன்னா 700 பேருக்கு இல்லையே, 5700 ஒரு 700 இருந்தாலும் உண்மையில இவங்க நம்பர் என்ன? 5700. அல்லாஹ் செஞ்ச வாக்குறுதி உண்மையாகணும் இல்லையா? உண்மையாக்கணும். அல்லாஹ் உதவியெல்லாம் செய்யாம இருக்கல. சபரோட நின்றாங்க, உறுதியா நின்றாங்க. அல்லாஹ் மாணவர்களை அனுப்புனா இல்லைன்னா 700 பேருக்கு மேலும் அடிக்க முடியாது. மறைமுகமான அல்லாஹ்வுடைய அருள உதவியே இருந்திருக்கலன்னு சொன்னா ஒரு 700 பேர்னால 3000 பேரெல்லாம் எழுத்துல நிக்க முடியவே முடியாது, சாத்தியமே கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய உதவி மலக்குகள் வந்தாங்க, அதெல்லாம் டவுட்லாம் கிடையாது. அப்ப வெற்றி அடைந்து எதிரிகள் எல்லாம் போட்டுட்டு அபூ சுஃபியான்ல இருந்து எல்லாம் என்ன செய்யுது, தாறுமாற தலைவரிக்கு ஓடுற அளவுக்கு வெற்றியை கொடுக்கணும். அல்லாஹ் வெற்றியை கொடுத்த உடனே அங்க கனிமத்து பொருள்கள் இருக்குல்ல, எதிரிகள் ஓடிட்டான்னு சொன்னா அவன் போட்டுட்டு போன பொருள் எல்லாம் பொறுப்பாங்க. அதுல எல்லாரும் இறங்குறாங்க. போட்டுட்டு போன பொருள் என்ன செய்யறாங்க, எல்லாரும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துலதான் முஸ்லிம்கள் வந்து 2வது தோல்வியை சந்திக்க வேண்டி வருது. எதனால சந்திக்க வேண்டி வருதுன்னு கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் மாத்திரம் இல்லையே, பெரிய ஒரு ராஜதந்திரி. அந்த போர் தந்திரம், அந்த ஒரு தளபதிக்கு உரிய டெக்னிக்கு எல்லாம் தெரிஞ்சால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த போர் துவங்குறதுக்கு முன்னாடியே ஒரு ஏற்பாடு பண்றாங்க. என்ன ஏற்பாடுன்னு சொன்னா, அதாவது அப்துல்லா இப்னு ஜுபைர் அப்படின்னு ஒரு சஹாபியை தேர்வு செஞ்சு 50 பேர். இந்த 50 பேர் யாருன்னு கேட்டா அம்பு எய்யறவங்க, அந்த வில்லுல இருந்து. அவங்க வந்து வாழையிலிருந்து போர் செய்யறவங்க இல்ல. 50 பேரும் அந்த வில்லுனால அடிச்சு என்ன செய்யறவங்க, எதிரிகளை தாக்கக்கூடியவங்க. இப்படி ஒரு 50 பேர் அதுல 700 பேர்ல பொறுக்கி எடுக்கிறாங்க. போருக்கு முன்னாடியே பொறுக்கி எடுத்து அந்த மலையிலிருந்து வரக்கூடிய ஒரு கணவாய் வழி இருக்குது. அந்த வழியில் என்ன செய்யறாங்க, 50 பேர் இங்கதான் நிக்கணும். 50 பேர் என்ன செய்யணும், 50 பேர் அப்துல்லா இப்னு ஜுபைர் அமீரா இருப்பார், தலைவரா இருப்பார். நீங்க 50 பேர் இவருக்கு பின்னாடி நிக்கணும். எப்போ எது வரைக்கும் நிக்கணும் தெரியுமா? நாங்கள் வெற்றியே பெற்றுட்டோம்னு சொன்னாலும், வெற்றியே நாங்கள் அடைஞ்சிட்டோம்னு சொன்னாலும் இடத்தை விட்டு நகரக்கூடாது. இங்க இருந்து கொண்டு அம்பையை தான் தாக்கிட்டு இருக்கணும். நீங்க உங்க வேலையெல்லாம் என்ன, வாழை என்று போர் செய்வதற்கு பொருந்துவதற்கு வரக்கூடாது. அம்பு எய்வது என்பது அந்த காலத்துல அம்பு வந்து இந்த கால துப்பாக்கி மாதிரி கிட்டத்துல போகாமலேயே நம்ம சேதம் உண்டாகிட்டு இருக்கலாம். நேர வாளுக்கு போகும்போது வெட்டு நம்ம வாங்க வேண்டியிருக்கும். அம்பு எய் நல்லா தெரிஞ்சிருக்குன்னா அந்த கால துப்பாக்கி வில்லு தானே, வில்லு இங்க இருந்து பள்ளிவாசல் வரைக்கும் தூரத்தில் அடிக்கணும். அவங்க தூரத்தில் இருந்து அடிச்சோம்னா அது ஒண்ணு குறிவை தெரிஞ்சா கரெக்டா போய் செய்யும், அது தாக்கும். அந்த மாதிரி பயிற்சி எடுத்தவர்கள் 50 பேரை நிப்பாட்டி வச்சு ஒரு அந்த மலைக்கரையில ஒரு குறுக்குறு வளைவா இருக்கும் அந்த கணவாய், அந்த இடத்தை மறைக்கிற மாதிரி 50 பேரை நிப்பாட்டி வச்சுட்டாங்க. உங்க வேலை என்ன, எந்த நிலையிலையும் இடத்தை விட்டு அசையக்கூடாது. எப்படி சொல்றாங்க, இப்ப நாங்க எல்லாம் இறந்து போய் பறவைகள் கழுகுகள் வந்து எங்க பிணத்தை வட்டமடிக்கிறத பார்த்தீங்கன்னு வைங்க, அப்போ வரக்கூடாதுங்கிறாங்க. வெற்றி அடைஞ்சு நாங்கள் கை ஓங்கி இருந்தாலும் வரக்கூடாது, பறவைகள் எங்களை வட்டமிட்டாலும் நகரக்கூடாதுங்கிறாங்க. பறவைகள் வட்டமிடுவதற்கு என்ன அர்த்தம் கேட்டா இதுதான் அர்த்தம். ஹதீஸ்ல அப்படிதான் வருது. பறவைகள் வட்டமிட்டால் ஒண்ணு, பறவை வட்டமிடுறதுன்னா அர்த்தம் செத்து போனா ஒரு இடத்துல கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். கழுகு இப்படி வட்டமிட்டு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன செய்யும், ஒரு மாடு செத்து கிடக்கும். பாத்தீங்கன்னா மனுஷன் செத்து கிடக்கலாம். ஏதோ ஒரு மாடு கிடைச்சுன்னா கழுகுகள் கரெக்டா அதுக்கு மூக்கு எடுத்துரும். கரெக்டா வந்து வட்டமிட்டு சாப்பிடுறதுக்காக வேண்டி, அடையாளம் காட்டுறதுக்காக வேண்டி. அப்ப அது சொல்றாங்க, நீங்க 50 பேர் இருக்கணும், இது வரைக்கும் வரக்கூடாது. அதாவது நம்ம வெற்றி அடைஞ்சாலும் நீங்க வரக்கூடாது, நாங்க சுத்தமா அழிஞ்சாலும் வரக்கூடாது, இருந்து அந்த இடத்துல நம்ம போர் செய்யணும். இது என்னுடைய தெளிவான கட்டளை என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 50 பேர் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. இந்த போர்ல 50 போக 650 பாத்தீங்கன்னா மொத்தம் 700, 50 இங்க நிப்பாட்டியாச்சு, மீதி 650 பேர் தான்.
இந்த 650 பேர் தான் 3000 பேர் அடிச்சு விரட்டி ஜெயிச்சு எல்லாம் போட்டுட்டாங்க. குதிரை ஒட்டகத்தை சக்தி பானைய வாழை கேடயத்தை என்னத்தை கொண்டு வந்தானோ எல்லாத்தையும் போட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஏன்னா லக்கேஜ் இருந்தா தப்பிக்க முடியாது. தப்பிச்சு ஓடுறவன் லக்கேஜ் தூக்கி போனா மாட்டிக்குவான். எப்பவுமே தப்பிச்சு ஓடனா முடிஞ்சளவு சமயம் குறைச்சு கொண்டு அப்படி சீக்கிரம் ஓடலாம். அதனால எல்லாத்தையும் ஒரு போட்டு என்ன செய்யறான், குறைந்தபட்ச பொருளோட ஓடினா தான் அவசர காப்பாற்றிக்க முடியும். எல்லாத்தையும் போட்டு தான் ஓடுவான். உயிருக்கு பயப்படுறவன் ரொம்ப ஓட கூட விரட்டிடுறாங்களா. விரட்டின உடனே பெண்கள் எல்லாம் கூட இங்கே 50 பேர் பாக்குறாங்க. பொம்பளைங்கெல்லாம் பொம்பளைங்க எந்த பொம்பளைங்க முஸ்லீம்கள் உள்ள பெண்கள் ஆயிஷா நாயகர்கள் போயிருந்தாங்க, முசைபா போயிருந்தாங்க, பாத்திமா நாயகர் போர்ல பங்கெடுக்க போயிருந்தாங்க. அப்ப பெண்கள் எல்லாம் போய் அந்த கனிமத்தை பிறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆம்பளைங்க எல்லாம் விரட்டி வைக்கும் போது பொருள்கள் எல்லாம் கிடக்கும்ல, இந்த பொருள்கள் எல்லாம் சேர்க்கிறது, மருத்துவ உதவி செய்யறது, இவர்கள் எல்லாம் பெண்களுடைய வேலை. அப்ப இந்த பொருள்களை எல்லாமே பிறக்கிறது பாக்குறாங்க. அப்ப இந்த ஆளுக்கு பாக்குறாங்க பொம்பளை எல்லாம் வந்து சாதாரணமா பிறக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னா சுத்தமா தொலைஞ்சு போயிட்டாங்க. இல்லைன்னா பொம்பளைங்களோட தைரியமா வந்து பொருள்கள் நல்லா வருவாங்களா? அப்ப எதிரிகள் எதுவும் இல்லை, சுத்தமாவே ஒழிக்கப்பட்டாங்க, ஓடிப்பட்டாங்க. இனிமே கவலை இல்லை, நம்மளும் போய் பிறக்கணும்னு அவங்க கட்டளை மீறுறாங்க. இந்த 50 பேர் எங்க ரசூலுல்லாஹ் நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்களோ அந்த இடத்துல இருந்து வீரனுங்கிறாங்க. அப்ப தலைவராக நியமிக்கப்பட்டவர் மறுக்கிறார். எந்த நிலையிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகரக்கூடாது நம்மள்ட்ட சொல்லி இருக்கிறாங்களே, அது உங்களுக்கு தெரியாதா? நம்ம வந்து பறவைகள் வட்டமிட்டாலும் நகரக்கூடாது, வெற்றி மேல வெற்றி குவிந்தாலும் என்ன செய்யக்கூடாது, நகரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. நாம நகர மாட்டோம், நகரக்கூடாதுங்கிறாங்க. இருந்தாலும் ஆசை என்ன ஆசை? அதான் காசு ஆசை தான், பொருளாதார ஆசை. ஏன்னா போர்ல கிடைக்குது அவங்களுக்கு சொந்தம். போர்ல கனிமத்துல யார் யார் என்னத்தை எடுக்கிறாங்களோ அவங்களும் எடுத்துக்கிறோம் ஆரம்பத்தில். பிறகு எல்லாம் வேற ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டான். இந்த உபது நேரத்துல அந்த சட்டம் கிடையாது. யார் யார் என்னத்தை எடுக்கிறாங்களோ அது அவங்களுக்கு சொந்தம் வேற இருந்துச்சு. அது சரியா நல்லா கிடக்குது, அம்மனுக்கு குட்டி கிடக்குது, அம்மன் நல்லா கிடக்குது. அப்ப நம்மளும் போய் சேர்ந்து பிறக்கணும் தான் நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சைத்தான் தோணுன உடனே இந்த 50 பேர் என்ன பண்ணிடுறாங்க, வந்துடுறாங்க. இங்கே அவங்க சேர்ந்து பிறக்க வந்துடுறாங்க. அதான் வந்து அவனுக்கு ஒரு கனவாயா இருந்துச்சு. எதிரிகள் வந்து என்ன செய்யலாம், ஓடி போனவன் அப்படியே ரவுண்ட் பண்ணி அந்த வழியாக வந்து அப்படி சுத்தி வளர்ச்சான்னு சொன்னா அவங்க மாட்டிக்குவாங்க. அதுக்குதான் ரசூலுல்லாஹ் நிப்பாட்டி வச்சாங்க. அந்த ஒரு ஓட்ட மாதிரி கனவாய் மாதிரி இருக்கு, அந்த வழியில வந்து நுழைஞ்சாங்கன்னா ரவுண்ட் பண்ணிட முடியும். அப்ப ரவுண்ட் பண்ணிட கூடாதுங்கிறது தான் அந்த கையில கொடுத்து நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. எந்த கட்டமையும் ஏறக்கூடாது. தோல்வி ஓடி போன கூட்டம் என்ன செய்யுது, திரும்பி வந்து அவங்க பாக்குறாங்க. அது கூட காலித் இப்னு வலீத் அவர் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு. அவர் தான் பாரசீகத்தை எல்லாம் வெல்றாரு, புதிய வீரர் தளபதி. அவர் இப்ப எதிரணியில் இருக்காரு. அபூ சுஃபியான் எதிரணியில் இருந்த மாதிரி காலித் இப்னு வலீத் இந்த போர்ல அந்த சைடுல நிற்கிறார். அவர் தான் இதை பார்த்துடுறாரு. பார்த்து என்ன செய்யறாரு, டக்குன்னு ரவுண்ட் கட்டி அவர் உள்ள நுழைஞ்சி சுத்தி வளைக்கப்பட்டுறாங்க. எல்லாம் ஜாமீனை பொறுக்கிட்டு இருக்காங்க. யாரும் வரமாட்டாங்கிற தைரியத்தில் ஓடி போயிட்டாங்க தைரியத்துல. அப்ப இவங்க கேர்லெஸ்ஸா இருக்கும்போது சுத்தி வளைக்கப்படுறாங்களா, முடிஞ்சு வச்சு அடி நொறுக்குறான். அவன் பாட்டுக்கு ஒரு கட்டளை மீறினால, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒரு கட்டளையை மீறினதுக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை. அப்படியே அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஒரு இடத்துல, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆசை காட்டி இந்த மாதிரி மோசம் போயிட்டீங்கன்னு அல்லாஹ் வந்து அதை வந்து ஆல இம்ரான் 152 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த சம்பவத்தை பாருங்க, இவங்க எப்படி எல்லாம் அந்த ஆசைப்பட்டு போனாங்க என்பதை 152 சொல்றோம். உலகது சதக்கக்கும் உள்ளாகு வாதகு இது தஹுசூனஹும் பிஇذنஹி ஹத்தா இதா ஃபஷில்தும் வதனாஸஅதும் ஃபில் அம்ரி வஅஸைதும் من بعد ما أراكم ما تحبون منكم من يريد الدنيا ومنكم من يريد الآخرة ثم صرفكم عنهم ليبتليكم ولقد عفا عنكم والله ذو فضل على المؤمنين. இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றிக் கொண்டான். வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிட்டான், வெற்றி கொடுத்துட்டான். வெற்றி அவங்களே கரெக்டா முடிச்சுட்டான். 5000 பேர் அனுப்புனா வெற்றியை கொடுத்தான். அது வந்து வேலை முடிஞ்சிருச்சு.
ஆனால் பகைவர்களை அவன் அனுமதியின் பிரகாரம் நீங்கள் அழித்து விடும் நிலையில் இருந்தபோது நீங்கள் தயங்கினீர்கள். நீங்கள் உங்களுக்கு இடப்பட்ட உத்தரவு பற்றி தர்க்கிக்க துவங்கினீர்கள். நீங்கள் விரும்பியதை அவன் உங்களுக்கு காட்டிய பின்னரும் நீங்கள் அந்த உத்தரவுக்கு மாறு செய்யலானீர்கள். உங்களில் உலகை விரும்புவோரும் இருக்கிறார்கள், இன்னும் உங்களில் மறுமையை விரும்புவோரும் இருக்கிறார்கள். பின்னர் உங்களை சோதிப்பதற்காக அவ்வெதிரிகளை விட்டு உங்களை பின்னடையுமாறு அல்லாஹ் திருப்பினான். நிச்சயமாக அவன் உங்களை மன்னித்தான். மேலும் அல்லாஹ் முஸ்லிம்களிடம் அருள் புரிவதாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் செய்யறான். அவங்க அந்த கட்டளைக்கு மாறு செஞ்சதை அல்லாஹ் நீங்க உங்களுக்கு கனிமத்தை பொருள் காசையெல்லாம் காட்டின உடனே, உங்களுக்கு விருப்பமானதை கண்ணுக்கு முன்னாடி காட்டின உடனே நீங்க கட்டளைக்கு மாறு செஞ்சீங்கிறான். எந்த கட்டளைக்கு மாறு செஞ்சாங்க? குர்ஆன்ல எந்த கட்டளையும் உங்களுக்கு போடப்படல. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு கட்டளை தாங்களே, அதுதான் மாறு செஞ்சாங்க. அதுதான் மாறு செஞ்சிருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு இடத்துல நிக்க சொன்னாங்க பாருங்க, அதை மீறின சம்பவத்தை தான் அல்லாஹ் சுட்டி காட்டுறான். இப்படி அவங்க சுத்தி வளைச்சு தாக்க ஆரம்பித்ததுலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாக்கப்பட்ட முதல் இழப்பு. இந்த போர்ல உள்ள இழப்புகளை வரிசைப்படுத்துறதா இருந்தா முதல் இழப்பு ஓட்டுறலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்கப்பட்டது. முதல்ல ஒரு அதாவது அந்த காலத்து போர்ல கண்ண வசலம் தாக்குவாங்க. ஒரு வாழை கத்தி மட்டும் இல்ல, போய் ஒரு கல் எடுத்து அடிக்கிறது, மண்டையை பழக்கிறது, ரெண்டு துப்பாக்கியா இருந்துச்சு அந்த காலத்துல. அதெல்லாம் உண்டு. எங்க இருந்தா ஒரு கல் முதல் வேலையா மண்டையை பதம் பார்க்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலையில அடி, முதல் அடி தலையில அடிச்சு அந்த கவசம் போட்டுக்கிறாங்க. அந்த இரும்பு தொப்பி, அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, ஹெல்மெட் மாதிரி அந்த காலத்துல உள்ளது, அது போட்டுக்கிறாங்க. அது நசுங்கி போய் மண்டையை நசுக்கி அதுவும் நசுங்கி போய் ரத்தம் நசுக்குது. அந்த மாதிரியான அடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுது. அது மாத்திரம் இல்லாம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாளால என்ன செய்யப்படுறாங்க, தாக்கப்படுறாங்க, நேரடியாக தாக்கப்படுறாங்க. 4 வாரமா காசு கலெக்ஷன் ஆகலையா மூலமா போங்க, நிறைய கொடுங்க, வாடகை கொடுக்க முடியலைங்க, இடத்துக்கு வாடகை கொடுக்கணுங்களே, அதுக்கு அந்த மாதிரி போடுங்க. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக தாக்கப்படுறாங்க. தாக்கப்பட்டதுல அவங்களுடைய கன்னத்துல அந்த இரும்பு காலம் தொப்பி போடுவாங்கல்ல, அந்த தொப்பி என்ன செய்யும் கேட்டா இப்படி சங்கிலி மாதிரி கன்னத்துல எல்லாம் இருக்கும். அந்த கால தொப்பில தொப்பியாவும் இருக்கும். தொப்பி ஒரு வளைக்கிற கூடாதுல, நம்ம பெல்ட் போடுவோம்ல, அந்த ஹெல்மெட் பெல்ட், அப்பதானே நிக்கும் கழுத்துல. இல்ல போர்ல வெறும் தொப்பி மட்டும் போட்டு தட்டத்தான் கீழே விழுந்துருமே, அது போடக்கூடாதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சங்கிலிலேயே வளையம் போட்டிருப்பாங்க. வாரில் எல்லாம் போட்டா போறது செய்ய வருமா, வாரில் எல்லாம் போட்டு அறுத்து விட்டு போயிடுவான். அப்ப வாரில் போட முடியாது. இரும்பு தொப்பி சங்கிலியிலேயே செயின்லேயே வளைய வளையமா போட்டு இப்படியே கழுத்துல வரைக்கும் இருக்கும். அதான் காப்பாத்திக்கணும். அப்ப அந்த வாழ்நாளை வெட்டும் பொழுது இந்த இடத்துல வெட்டப்படுது. வெட்டி 2 செயின் பல்லு கணக்குள்ள போகுது. வெட்டி வெட்டு செயின் இருக்கும்ல, வெட்டி செயின் உண்டாயிருது. 2 செயின் 2 வளையம் கணத்து உள்ள கைய இறங்குற அளவுக்கு வெட்டு, பயங்கரமான வெட்டு. கண்ண தலையில வர காயம், கணத்துல வர வெட்டு. இன்னொரு வெட்டுல பல்லு போயிடுது, பல்லு வேற உடைக்கப்படுது. அப்ப பல்லு ஒரு பக்கம் உடைஞ்சி கண்ணத்துல வேற இது பண்ணி முகத்தான் குறிச்சு அடிக்கிறாங்க. என்னன்னா உடம்புல எல்லாம் இரும்பு இது பண்ணிருப்பாங்க, கவசம் பண்ணிருப்பாங்க, வாழெல்லாம் போகாது. அந்த மாதிரி இருக்கும். தலை கழுத்துதான் குறிவிட்டு அடிக்கிற வழக்கமும் உண்டு. அது மாதிரி வெட்டுனதுல என்ன ஆயிடுச்சு, உள்ள ரத்தம் போய் வாய் வர வெட்டு போய் பல்லெல்லாம் போய் இங்கிருந்து வர ரத்தம் வெடிக்குது, இங்கிருந்து வர வெடிக்குது, தலையிலிருந்து வர அவ்வளவுக்கு பயங்கரமாக என்னை சுத்தி வளைக்கப்பட்ட என்ன ஆகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரத்தில் இருந்துகிட்டு உத்தரவு போடுற தளபதி இல்லையே, களத்துல முதலில் நிற்பாங்க எப்பவுமே. அவங்களே களத்தில் போர் செய்யக்கூடியவர்களா இருந்ததுனால இது முதலாவது இழப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பட்ட அந்த போர்ல நடந்த இழப்புகளை பாருங்க. ஒவ்வொரு இழப்பிலையும் ஒரு பாடம் இருக்குது, ஒரு இழப்பிலையும் ஒரு பாடமும் படிப்பிலையும் இருக்கு. அந்த அளவுக்கு காயம் ஏற்பட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வலி பொறுக்க முடியாம அவங்க சபிச்சிடுறாங்க. எந்த அளவுக்கு சபிக்கிறாங்கன்னா, நீங்க நபியுடைய முகத்துல ரத்தச்சாயம் பூசினவர்கள் எப்படி வெற்றி அடைவார்கள்? நபி, நான் ஒரு நபி, நபியோட முகத்துல ரத்தச்சாயம் பூசிட்டாங்க, இவங்க வெற்றி பெறுவாங்களா அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள லானத்து செஞ்சிடறாங்க. கை பையப்புலி கோபமும், இவங்களுக்கு எப்படி வெற்றி கிடைக்கும்? என் முகத்துல ரத்தச்சாயத்தை பூசிட்டாங்க ஒரு நபின்னு பார்க்காம அப்படிங்கிறாங்க.
இது அந்த இடத்துல இந்த வார்த்தை யூஸ் பண்றாங்க. அப்பதான் அல்லாஹ் அவங்கள கண்டிக்கிறான். அப்ப என்ன செய்யறான் அல்லாஹ், லைஸலக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்துல நமக்கு எந்த பங்கும் கிடையாது என்று ஒரு வசனம் இருக்கு பாருங்க. அது இந்த நேரத்தில் அந்த இதை வச்சு தான் பதில தான் தொடர்ந்து வருது. உஹது போற சொல்லிக்கிட்டு வரும்போதுதான் சூரத் ஆல இம்ரான்ல 3:128 லைஸலக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் நமக்கு எந்த பங்கும் கிடையாது. அல்லாஹ் நாடுனா அவர்களை மன்னிப்பான், அல்லாஹ் நாடுனா அவர்களை கண்டிப்பான். அது அவனுடைய வயிற்றில் உள்ளது. இவங்க வெற்றி பெற மாட்டாங்கன்னு சொல்ல நீ யாரு? அப்ப அதாவது வெற்றி தோல்வியை துன்யாவுடைய வெற்றி தோல்வியை பொறுத்த வரைக்கும் நல்லவன் கேட்டவன் பார்த்து எல்லாம் கொடுக்கறது இல்லை. ஆகிரத்து வெற்றி இருக்கு பாருங்க, அது நல்லவர்களுக்கு மாத்திரம் உள்ளது. துன்யாவுடைய வெற்றியை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் கெட்டவர்கள் வெற்றி கொடுக்குறாங்க. எத்தனை நபிமார்கள் தோற்று போய் எதிரிகள் கொள்ளலையா? எத்தனை நபிமார்கள் கொல்லப்பட்டதில்லையா? நபிமார்களை ஓட வளர்த்துட்டு அவங்களுடைய கை ஓங்கினது இல்லையா? அதனால நபியினோட வெத்த காயம் பூசிட்டாங்க, அதனால வெற்றி பெற மாட்டாங்கன்னா வெற்றி பெறுவானா இல்லையான்னு தீர்மானிக்கிற ஏங்க உள்ளப்பா நீ என்ன சொல்றதுனால இவ்வளவு கஷ்டமான இடத்துல கூட அந்த வார்த்தையை கூட சொல்ல அனுமதிக்க மாட்டேங்கிறான். அல்லாதான் ரசூல் தான். அல்லாவுடைய ரைட்டை பவர அதிகாரத்தை ஒரு கட்டத்திலையும் அல்ல யாருக்கும் கொடுக்க மாட்டான். ரசூலுக்கு கொடுக்க தயாரா இல்லை. வேதனை தாங்க மட்டும் ஒரு வார்த்தையை சொல்றாங்க. வேதனை தாங்காம சொல்லும் பொழுது நாசமா போனுச்சுன்னா பரவாயில்லை, அல்ல துவா செஞ்சாலும் பரவாயில்லை. இவங்க பார்த்துக்க, இதுக்கு அனுமதி இருக்கு. நமக்கு நம்மள ஒரு அடிச்சுட்டான்னு சொல்லுங்க, நம்ம அல்லாஹ்விடத்துல கேட்கறதுக்கு முறையிடுறதுக்கு அனுமதி இருக்கு. நீ பார்த்துக்க, நீ பார்த்து நீங்களுக்கு தண்டனை கொடு அப்படின்னு கேட்கத்தான் மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. ஆனா எதுக்கு அனுமதி இல்ல? இவங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ண அனுமதி இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யற இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, கை பைய புலிவு எப்படி வெற்றி பெறுமா, என்னை அடிச்சு வெற்றி பெற்றுவாங்க அப்படிங்கிறாங்க. அது ஜட்ஜ்மெண்ட். இது என்னை அடிச்சுதான் வெற்றி பெற மாட்டான்றாங்க. அப்படி சொன்னதான் எல்லாம் கண்டிக்கிறான். துவா செய்யறத கண்டிக்கல. ஏற்கனவே துவா செஞ்சாங்க, ஒட்டக குடலத்துக்கு தலையில வச்சாங்களே, அப்ப துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் நீ பார்த்துக்கொண்டு. அவர்கள் எல்லாம் பதில வேறற்ற மரங்களாக இருந்தார்கள். அதெல்லாம் பார்க்கிறோம். சொல்லிக்கிட்டு வச்சாங்களே ஒட்டக குடல, அவனுக்கெல்லாம் எதிராக துவா செஞ்சிருக்கிறாங்க. இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா, என்னை அடிச்சுல வெற்றி பெற மாட்டாங்கிறாங்க. அது அல்லாஹ்வுக்கு பொறுக்கல. அவனுக்கு அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் என்னுடைய நபி விருப்பமான ஒரு நபி, இறுதி நபி, அப்படி இருந்து அவர் துன்பப்பட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலும் கூட அவனுக்கு ஒரு அந்தத்திற்கு பாருங்க, அதை யாரும் கொடுக்க மாட்டான். மற்ற நேரத்தில் சாதாரண நேரத்தை விட்டுருங்க, ஒரு வேதனை சொன்னாருன்னா அதை விட்டு விட்டு பார்த்துக்கலாம்ல. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் தான் ஃபர்ஸ்ட், வேற எதையும் அவன் கவனிக்க மாட்டான்ல. அவனுடைய ரேஞ்சில் யாரை கொண்டு நிப்பாட்டினாலும் சரி, யாரு நிப்பாட்டினாலும் சரி, எந்த நேரத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் இருந்தாலும் சரி, ஒரே தட்டை தட்டிப்படுவான். அதான் லைஸலக மினல் அம்ரி ஷைஉன். நபியே அதிகாரத்தில் நம்ம கொண்டு போக கூடாது. அதிகாரத்தை கையில இருக்க மாதிரி பேசுற, எப்படி வெற்றி பெறலாம்னு கேட்கிற, நான் வச்சு அவனை வெற்றியை கொடுப்பேன். கொடுத்துட்டாங்கல்ல, நபியுடைய முகத்துல வெட்ட சாயத்தையும் பூசிவிட்டு வெற்றியை அவன் தான் அடைஞ்சிருக்கிறான். நமக்கு தானே தோல்வி கிடைச்சிருக்குது. அதனால அது ஏன் ரைட்ல உள்ளது. ஜட்ஜ்மெண்ட் நீ பண்ணாத, கோரிக்கை வை, என்கிட்ட கேளு. என்னமோ அதிகாரத்தை கொண்டு வந்துட்டு நினைச்சுக்கிறாத அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், கண்டிக்கிறான். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பட்ட அந்த காயத்திலிருந்து அவங்க சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம். இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம், சில மகான்கள் பெரியார்களுடைய வரலாறுலாம் படிக்கிறோம். ஒரு ஊருக்கு போனாராம், சோறு கேட்டாராம், கொடுக்கலையா. இந்த ஊர் தண்ணியை உப்பாவே இருக்குன்னு போயிட்டாராம். காவலம் இது நாகூர் காவலுக்கு பாசா போனாராம். எங்க போனாராம், கீழே கரைக்கு போனாராம். மூணு கிட்டாவில் இருக்கு. கீழே கரைக்கு போன பண்ணாராம், தண்ணி கேட்டாராம். தண்ணி கேட்டவுடனே அவங்க தண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டாங்களாம். இந்த ஊர்ல இனிமே உப்பு தண்ணியாவே போகட்டும்ட்டாராம். அப்ப அதுக்கு அளவு இல்லையா இருக்கு அந்த ஊர்ல. கீழக்கரை எங்க ஊர்ல எப்போது உப்பு தண்ணி கடற்கரை இருக்கிற பகுதி, கடற்கரை பகுதியில் உப்பாத்தான் இருக்கு. இதை கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு உப்பு தண்ணி ஆகட்டும்ட்டாராம். கடற்கரை பகுதியில் இருக்கிற பெரும்பாலான ஊர்கள் என்ன இருக்கு, உப்பு தண்ணியா தான் இருக்கு. அதனாலதான் கீழக்கரை தண்ணி உப்பாக இருக்குது எழுதுவான். நான் கேட்கிறேன், இப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்ண அல்ல ரசூலுக்கே அந்த அதிகாரத்தை கொடுக்கல. ரசூல வெற்றினவனுக்கு எதிராக தத்துவ செய்யறாங்க, நாசம் கொடுக்க மாட்டாங்க. அதை எல்லாம் கேட்க மாட்டாங்க. உனக்கு என்ன ரைட் இருக்குங்கிறான். இவருக்கு தண்ணி கொடுக்கல, உபசரிக்கிறான், சோறு கொடுக்கல. அவருக்கு சோறு கொடுக்கலங்கிறதுக்காக வேண்டி நாசமா போட்டாரா, அவரு ஒண்ணு நாசமா போயிட்டாங்க. இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இருக்கா? பெரியார்கள் சொல்லி இருக்கிற கதை பூரா இப்படித்தாங்க. சோறு கொடுக்கலன்னு பண்ணிட்டாரு, அது மாதிரி ஏத்து பேசிட்டான்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரா. ஒரு கரும்பு கட்டம் போட்டு இருந்துச்சான். உடனே ஒரு கோவம் வந்துருக்கான். ஒரு காத்து கட்டில போட்டாராம். யாரையும் அகதம் ராசகா,
காற்று அதன் தலையை பிடி அப்படின்றாராம். பொன் கசரா மூணு பேர் இருக்கான் மொழியின் அப்துல் அவர் தொழுதுகிட்டு இருந்தாராம். தொழுதுகிட்டு பறவை கத்தினா உனக்கு என்ன பறவை கத்தினா ஒரு கோவம் வந்திருக்கான். பறவை நான் தொழுதுக்குள்ள கத்தினாயா உடனே காற்றை கூப்பிட்டாராம். யாரையும் அகதன் ராசகா காற்றே அதன் தலையை பிடி. காத்து போய் அந்த பறவை தலையை பிடிச்சிட்டா திருவி துண்டா போட்டிருக்கான். இதெல்லாம் இந்த ரைட்டை யாரு கொடுத்தா காற்று இவர் கட்டுப்படுற ரைட்டை யாரு கொடுத்தா? இப்ப எதுக்கு சொல்றேன்னு கேட்டா எல்லாம் இந்த கடப்பைக்கு வர்றவங்க எல்லாம் பயன் காட்டுவான். குடுக்கலாம் நோக்க வேறமா பிச்சை ரேட்டு வருவான் கடப்பைக்கு சொல்லி ஊர்ல மிரட்ட பொம்பளை எப்படி மிரட்டுவான்? குடுக்கல ரத்தனைக்கு செத்துருவார். அல்லாவுடைய ரசூலுக்கு அந்த ரைட் இல்லைங்கிற அல்லாஹ் சொல்லுமா இல்லையா? ஒரு மூமின் எல்லாம் பயப்பட மாட்டான். படாது நம்ம இந்த விதிமிச்சு ரத்தங்கள் வச்சு அனுப்பணும். அப்படி செய்யறத தவிர இவர் என்னமோ கடவுள் அல்லாவுடைய ரேஞ்சிலிருந்து பேசுறாங்க. எத்தனை சேகுங்கிறாங்க, எத்தனை மகான்ங்கிறாங்க. நீ செய்த பேசுறியா, ஒருத்தருவியா, வாழ்ந்துருவியா, யாரும் பண்ணுவியா? சரி செய்த பேசிட்டோமா? அல்லாவுடைய ரசூலை நிறுத்தி ஜெயிச்சு போயிடுறாங்க. அல்லாவுடைய ரசூலுக்கு ரத்த சாயம் முஸ்லி ஜெயிச்சுட்டு போயிருக்கிறாங்க. பெண்ணியை கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. உனக்கு ரைட் இல்லையான்னு சொல்லிவிட்டான். அதான் இஸ்லாம். இஸ்லாமிய மார்க்கத்தில் என்னது? படைச்ச கடவுளுக்கு அதிகாரத்தை எவருக்கும் கிடையாது, எந்த மகானும் கிடையாது, அல்லாவுடைய பேருக்கும் கிடையாது. இது உகது போர்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். ரசூலுல்லாஹ்வுக்கு அடி கொடுக்கிறதுல ஒரு பார்த்து வைக்கிறான் பாருங்க. எல்லாம் அதுதான் நம்ம படிச்சுக்கணும். இரண்டாவது பாடம் அதே ஒவ்வொரு இழப்பா நான் சொல்றேன். உகது போர்ல நடந்த இழப்புகளை முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள இழப்பும் அதிலிருந்து பெற வேண்டிய பாடங்களை மட்டும் முதல்ல. அதுக்கடுத்து என்ன ஆகுது? ஒரு அளவுக்கு மேல ரத்தம் போனா என்ன செய்யும்? யாராவது இருக்கட்டுமே, எவ்வளவு திரகாத்திரமாவே இருக்கட்டுமே, ஒரு அளவுக்கு மேல ரத்தம் போனா மயக்கம் உணர்வு இழந்துருவாங்க. ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு இடத்துல பரவாயில்ல, இந்த வெட்டில இருந்து ஒரு பக்கம், இங்க இருந்து ஒரு பக்கம், தலையில இருந்து ஒரு பக்கம், இப்படி வரைஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா ஒரு அளவுக்கு மேல யாராலையும் நிக்க முடியாது. மூர்ச்சையாகி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே விழுந்துடுறாங்க. மயக்கம் முற்று மூர்ச்சையாகி விழுந்த உடனே செய்தி ஒரே சந்தோஷம். என்னது? ஹுபல் ஹுபல் அவருடைய கடவுள். ஹுபல், லாத்து, உஸ்ஸா என்ன செய்யறாங்கன்னா லாத்துக்கு வெற்றி, உஸ்ஸாவுக்கு வெற்றி, முகமது அவுட்டு கத்துறாங்க. எல்லாம் கத்திக்கிட்டு இன்னும் ஊர்க்கமா தாக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழுந்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆள் க்ளோஸ் நினைச்சிட்டாங்க. மூர்ச்சையாகி விழுந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் க்ளோஸ் நினைச்சிட்டாங்க. இது மேலும் வீக்காகுது. ஏற்கனவே சுத்தி வளைக்கப்பட்ட உடனேயே அவங்களுக்கு வீக்காகி போச்சு. ஆகா நம்ம வசமா மாட்டிக்கிட்டோமே, ரவுண்டு கட்டிவிட்டா இப்போ கஷ்டம்ங்க. நேருக்கு நேரம் மோதனா கொஞ்சம் பின்வாங்கிக்கலாம், பின்வாங்கிட்டு வந்து நம்ம தாக்கலாம். ரவுண்டு கட்டின மூணு குத்துவான நாலு பக்கம் மூஞ்சிருக்கிற மனுஷனுக்கு ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருந்தா ரெண்டு பக்கம் நம்மளை சுருவானுங்க. அங்கிட்ட அங்கிட்ட நிக்க வச்சோம்னா கொஞ்சம் பின்வாங்கி ஓடிட்டே இருக்கலாம், மர முன்வாங்கி வரலாம். பேக் சீட்டு நம்ம பாதுகாப்பா இருக்கும். நேருக்கு நேரம் இந்த சண்டை போட்டோம்னா பேக் சீட்டு பாதுகாப்பு. அவன் ஏறி வந்து அப்படி போயிட்டே இருக்கலாம், இன்னும் போயிட்டே இருக்கலாம், இன்னும் போயிட்டே இருக்கலாம். ரவுண்டு கட்டினா எங்கிட்டு போவீங்க? இவனை போயிட்டு அவங்ககிட்ட கரெக்டா வருவீங்க, உடனே இருக்கிறான். அப்ப இந்த ரவுண்டு கட்டின உடனே அந்த ஆளுகளுக்கு வீக்காகி போச்சு. 700 பேர் 3000 பேர் ரவுண்டு கட்டிடுறாங்கன்னா அது பெரிய ஆபத்து. அந்த ஆபத்துல அவங்களே ஒரு தளர்ந்த நிலையில தான் நின்று சண்டை வச்சு கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் இறந்துட்டாங்க செய்தி வந்த உடனே அப்படியே சுத்தம் அவுட்டலாம். என்ன ரசூலுல்லாஹ் போன பிறகு எதுக்கு போரு, எதுக்கு சண்டை, அப்புறம் ஜெயிச்சுட்டா என்ன, தோத்துட்டா என்ன, வீட்டு போய் அதாவது ஒரு விரக்தியான நிலைமை தப்பிச்சம் உழைச்சவங்க மூடு விரிக்கிட்டு கிழிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடறாங்க. எங்கெல்லாம் கேப்பு குறைக்குது அந்த கேப்ல எல்லாம் விழுந்து சண்டை செய்ய வந்தவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. யாரெல்லாம் ஓடுறா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஓடுறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்றாங்களே, அப்ப கூட இந்த காரணம் கொள்றாங்க. எதுவும் கொள்றாங்க? நீ ஒவ்வொரு போர்ல புறமுதுகிட்டு ஓடினால் தாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் ஓடுறாங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம். ஏன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் மூத்தா போன பிறகு என்னத்தங்க போரு, என்னங்க சண்டை அப்படிங்கிற மாதிரி. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூர்ச்சையை தெளிந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே ஒரு வசனம் அல்லாஹ் அருள்றான். இந்த வசனத்தின் மூலமாக ரொம்ப ஒரு அழகான அறிவுரை சொல்றான் அல்லாஹ். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் அஃபஇன் மாத்த அவ் குத்தில இன்கலபத்தும் அலா அகாபிக்கும் வமன் யன்கலிபு அலா அகிபைஹி ஃபலன் யதுர்ரல்லாஹ ஷையா வஸயஜில்லாஹு ஷாக்கிரீன். ஆல இம்ரான் 144வது வசனம். இது அந்த உஹது போர்ல அல்லாஹ் அருள்வான். எப்ப மூச்சைய மூத்தா போயிட்டாங்கன்னு வளர்ந்து பரவி
பல சகாபாக்கள் இன்னும் நினைச்சு போர்க்களத்தை விட்டு ஓட ஆரம்பித்து குறைந்த எண்ணிக்கையில் உள்ளவர்கள் மாத்திரம் நடுவில் மாட்டிக்கொண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு அரண் கட்டி நிற்கிறாங்க. மூர்த்தியாக இருக்கிற ரசூலுல்லாஹ்வை தாக்கிருக்கிறாங்கிறதுக்காக வேண்டி சில சகாபாக்கள் அரண் கட்டி யார் யார் இருந்தாங்கன்னு பின்னாடி ரசூலுல்லாஹ் தாக்கப்பட்டது மட்டுமே இப்ப. அப்ப ஒவ்வொருத்தருடைய வீர செயல்களை சொல்லும் போது மற்ற விஷயங்களை சொல்லுவேன். அரண் கட்டி நின்று கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காக்கப்படும் போது மயக்கம் தெரிந்து கொண்டு இந்த வசனம் வருது. இதுக்கு என்ன அர்த்தம்? முகம்மது அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேற இல்லை, இவர் அல்லாஹ் கிடையாது. முகம்மது இருக்கிறார், முகம்மதுக்கு ஏதோ அந்த வசனம் வருது. அவருக்கு எந்த நேரத்தில் வருது? அவர் வேதனையை குடிச்சிக்கிட்டு நேரத்தில் வருது. அவர் வாயை கொண்டு அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். எப்படி? வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகமது தூதரை தவிர வேறு இல்லை, கடவுள் இல்லை. என்னமோ அவர் இருந்தா தான் போர் செய்வேன், அவர் போனா போர் செய்ய மாட்டேன்னு அவருக்காக தான் தீனுக்கு வந்தியா? அவர் எல்லாரும் நரகத்துக்கு போக போறியா? நீ இந்த தீனுக்கு வந்து எதுக்கு வந்திருக்கணும்? என்னுடைய திருப்தி பெறுவதற்கு வந்திருக்கணும். அல்லாஹ்வாகிய என்னுடைய திருப்தி பெறுவதற்கு தான் தீனில் இருக்கணும். என்னுடைய சொர்க்கத்தை பெறுவதற்கு தான் போராடணும். என்னுடைய நரகத்திலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு தான் நீ வந்து களத்தில் இறங்கணும். இவர் இருந்தா நான் போர் செய்வேன், இவர் போயிட்டா நான் போர் செய்ய மாட்டேன், ஓடி போயிருவேன்னா அவர் ரசூல் தானப்பா. நான் அனுப்புற ஒரு மெசஞ்சர், அவர் செய்தி சொல்றவர், செய்திக்கு சொந்தக்காரனா? எனக்காக நீ சொல்லாத கொஞ்சம் அவருக்காக வந்து கேட்கிறான்ல. இதுக்கு என்ன அர்த்தம்? அவர் மூத்தா போயிட்டு ஓட ஆரம்பிக்கிறீங்களா? அப்ப என்னப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்ப அவரை கடவுளா எடுத்து நீங்க வந்தீங்களா? நீங்க அவர் எத்தனையோ தூதர்கள் மாதிரி நான் அனுப்புன ஒரு தூதர், அவர் அவ்வளவுதான். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகமது தூதரை தவிர வேறு இல்லை. கது கலத்து மின் கபிலிஹி ருசுலு, அவருக்கு முன்னால் பல தூதர்கள் போய்விட்டார்கள். என்ன தூதர்னா போக மாட்டாங்க நினைச்சிருக்கீங்களா? தூதர்னா கடைசி வரைக்கும் உயிரோடு இருப்பாரா? கியாமத் நாள் வரைக்கும் மூத்த ஆக மாட்டார் நினைக்கிறீங்களா? அவையும் மாற்ற இந்த முகமது இறந்து விட்டால், அவர் குத்தில கொல்லப்பட்டு விட்டால், இன்கலபித்து மன ஆக்காவிக்கும் வந்த வழியை திரும்பி ஓடி விடுவீர்களா? முகமது மூத்தா போகணும், வந்த வழியே போறாங்க. வந்த வழி என்ன? மனுஷனை கடவுளாக்குறது வந்த வழி, பெரியார்களை கடவுளாக்குறது வந்த வழி. அதுல இருந்து தெரிஞ்சுதான் வந்திருக்கிறாங்க. இப்ப என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் போல நாங்களும் போயிடுறோம், முகமது போன பிறகு நாங்களே விட்டு போயிடுறோம். அப்ப நீங்க பழைய வழிக்கு போற, எங்க இருந்து வந்து அங்கே திரும்பி போறப்பா இது? அப்படி போறீங்களா? என் கழிவு அல அகிதைகி, யார் வந்த வழியை திரும்பி செல்கிறார்களோ பிழைங்க முறையில்லாக செய்யா, அவர் அல்லாவுக்கு கடுகளவு தீங்கிழைக்க மாட்டார், தனக்குத்தான் தீங்கு. எதிர்லாக சாக்கிரீன், நன்றி உள்ள மக்களுக்கு அல்லாஹ் சரியான கூலியை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று வதந்தி பரவன நேரத்தில் இந்த வசனம் அருளப்படுது. இதை சொல்லி சத்தம் போட்டவங்கதான் ஆஹா ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்களேன்னு சொல்லி மறுபடி மக்கள் அந்த வர ஆரம்பிக்கிறாங்க. ஓடுனாங்க எல்லாம் செய்யறாங்க, வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிளைமாக்ஸ் மாறுது. ரசூலுல்லாஹ் இறந்துட்டாங்கன்னு ஓடின கூட்டம் இந்த வசனத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம தப்புல பண்ணிக்கிட்டோம், ரசூலுல்லாஹ் தான் இந்த தீனுக்கு வந்தோம், ரசூலுல்லாஹ் இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு போயிடுவாங்க, தீனு கியாமத் வரைக்கும் இருக்கும், உலகம் அழிகிற வரைக்கும் இந்த மார்க்கம் இருக்கும், இந்த கொள்கை இருக்கும், இந்த கோட்பாடு இருக்கும், அவங்க போயிடலாம், அல்லாஹ் இருப்பான் அப்படிங்கிற ஒரு கொள்கையை சொல்லும் விதமாக இந்த வசனம் அருளப்படுது. இதைத்தான் பிற்காலத்தில் அபூபக்கர் யாகப்படுத்துவாங்க. எப்ப நெசமாவே ரசூலுல்லாஹ் மூத்தா போவாங்கள, இது போர்ல மூத்தா போன வதந்தி. ரசூலுல்லாஹ் நெசமா மூத்தா போவாங்க. அப்ப மூத்தா போகலன்னு வந்து கிளம்பும். ரசூலுல்லாஹ் அப்படி மூத்தா போவாங்க. உமர் கூட ஒத்துக்கிற மாட்டாரு. யாராவது ரசூலுல்லாஹ் இருந்தா தலையை எடுத்துருவாரு. ரசூலுல்லாஹ் இறந்து போனா சொன்னா கொண்டு விடுவேன் அப்படிங்கிறாரு. அபூபக்கர் வர்றாங்க, ரசூலுல்லாஹ் அவருடைய பாடியை பாக்குறாங்க, நெற்றில முத்தமிடுறாங்க. அல்லாஹ் உங்களுக்கு 2 முகத்தை தரல, ஒரு முகத்து தான், அதை அடைந்து விட்டீர்கள். இன்னொருக்கா மூத்தா போகிறது இல்ல, திருத்த ஹையனா மையத்தா, உசுரோட இருக்கும்போது வாசமா இருந்தீங்க, மையத்தா இருக்கும்போது வாசமா இருக்கீங்க, மையத்தா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிவிட்டு இத வாசி காட்டுறாங்க. நீங்க அல்லாஹ்வுடைய வசனத்தை படிக்கவில்லையா? முகமது அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று அல்லாஹ் சொல்லவில்லையா? அவர் மூத்தா போவார் என்று அந்த வசனத்தை சொல்லவில்லையா? அவர் மூத்தா போய்விட்டால் வந்த வழியே போய்விடுங்களா என்று அல்லாஹ் கேட்கவில்லையா? இந்த வசனத்தை சொல்லி காட்டி மன்கான யாபுது முஹம்மதன் பையன்ன முகமதன் கதுமான், முகமதை யாராச்சும் வணங்குனீங்கன்னா தெரிஞ்சுக்கிறீங்க முகமது இறந்து விட்டார். மன்கான யாபுதுல்லாஹ ஃபஹுவ ஹய்யுன் லா யமூத், அல்லாஹ் வணங்குறவர்கள் இருந்தா தெரிஞ்சுக்கிறீங்க அவன் தான் சாவாத ரசூலோட இருக்கிறவன். முகமது வணங்கினா போங்க, அவர் மூத்தா போயிட்டார், நீங்க சென்று போங்க. அல்லாஹ் வணங்குற ஆளா இருந்தா அங்க வாங்க அப்படின்னு சொல்லி அபூபக்கர் அந்த நேரத்தை சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெசமா மூத்தா போவாங்க 63 வயசுல, இயற்கையான மரணம் வரக்கூடிய நேரத்தில் இதை சொல்றதுக்கு ஆதாரமா இந்த வசனத்தை காட்டுவாங்க. உஹது போர்ல அருளப்பட்ட வசனத்தை காட்டுவாங்க. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பு.
இரத்த காயம் ஏற்பட்டது. இந்த மாதிரியான 2 வசனத்தின் மூலமா அல்லாஹ் எச்சரிக்கை பண்ணினது, மூச்சியாய் விழுந்தது, இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பட்ட இழப்பு.